ஸ்டாலின் ரசிகர்கள் திமுகல அடிமையா இருக்கிறவங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி காமராஜரை பத்தி ஒரு விமர்சனம் போட்டாங்க. இந்த ஸ்டாலின் பாருங்க, காமராஜரை பாருங்க. காமராஜர் மேல ஒன்று ரெண்டு சோசியல் மீடியால பணம் வரணும் இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக காமராஜரை பத்தி தவறு என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவர் அந்த காலத்திலே முதல்ல ஊழல் அவர் தான் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா போய் சோசியல் மீடியா நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட விருதுநகர்ல அந்த சொந்த வீடையே அரசுடைமை ஆக்கியிருந்திருக்காங்க. அவரோட தங்க தங்க பக்கத்தில் ஒரு குடிசையில் ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி உள்ள கதைகள் தான் அதில் வருது. அந்த தங்கையோட பொண்ணுக்கு எங்கள் மாமா இருந்த வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, எனக்கு 10ஓ 50ஓ கிடைக்கும், என் குடும்பத்தை பாதுகாப்பேன்ட்டு தான் மாமா வீட்டை கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவில் குமுதத்தில் அவர் அழகாக ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். கண்ணதாசனே அவ்வளோ அழகாக அவர் இறந்தது பிறகு அவர் உடலை கொண்டு போகிறது கூட காசு இல்லாத இருந்ததாக ஒரு கருத்து எழுதியிருக்கிறார். அப்படி இருந்த காமராஜரை பற்றி இவங்களால பேச முடிஞ்சுன்னா, இந்த ஸ்டாலின் போய் உட்கார்ற இந்த சேருக்கு என்னங்க அர்த்தம்? அது ஸ்டாலின் எங்க, காமராஜர் எங்க? காமராஜர் அவ்வளோ லெவலுக்கு நம்ம போகக்கூடாது. இருந்தாலும் அதுதான் அரசியல்வாதி, அதுதான் உண்மையான மக்களாட்சிக்குள்ள ஒரு அரசியல்வாதி. இப்போ இருக்கிறது இந்த சிம்மாசனத்தில் உட்கார்றவன் ஜமீன்தார். இளைஞர்களே இதை பார்த்து கற்றுக்கோங்க. காமராஜரை பற்றி சோஷியல் மீடியாக்காரர்கள் போடுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. உண்மையாகவே காமராஜர் ஆட்சி வேணும்னா ஆழமாக சிந்திங்க. ஒரு அரசியல்வாதி உண்மையாகவே மக்களுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு எவ்வளோ பணம் வருது, அந்த பணத்தை வச்சு அவன் குடும்பத்தை பாதுகாக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கவுன்சிலரோ உங்களுடைய எம்எல்ஏயோ உங்கள் எம்பியை அந்த கண்ணாடி போட்டுட்டு பாருங்கள். இது காமராஜர் அவதூறாக பேசுனதுக்காக போட்ட வீடியோ கிடையாது. திமுக அரசாங்கம் ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு அவங்க ஒரு பிம்பத்தில் இருக்கிறாங்க. காமராஜர் எங்கே, ஸ்டாலின் சிம்மாசனம். இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையான அரசியல் எங்கே இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு அந்த காமராஜரை வச்சு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தவறான கருத்துக்கள் போடாதீங்க. காமராஜர் அந்த காலத்தில் செய்த பள்ளிக்கூடங்கள், தொழில், அணைக்கட்டுகள் இதெல்லாம் இந்த காலத்தில் கூட செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். நிறைய பேர் உங்கள் அப்பா அம்மா தாத்தா எல்லாம் படித்து காமராஜரோட அந்த அரசியல் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2026 சிந்திச்சு ஜமீன்தார் வேணுமா மக்களாட்சி வேணுமா அதை சிந்திச்சு ஓட்டு போடுங்க. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.